Hi friends, நான் சிலம்பரசன். இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி இருக்க போகுதுன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்சஸ் டிப்ஸ் பார்ட் 5. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஒரு செக்ஷன்லேயே கிட்டத்தட்ட 4 பார்ட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்சஸ் டிப்ஸ்லேயே 4 பார்ட் பார்த்துருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணுங்கள், போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த பார்ட் வாங்க. ஏன்னா அதோட கண்டினியூட்டி தான் இது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 50க்கு மேலே ஒரு ஸ்டெப் இருக்குது. அதை பிரித்து ஒரு 5-6 பார்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரே வீடியோவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து 5th பார்ட். ஓகேங்களா, ஆல்ரெடி கிட்டத்தட்ட 32 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்சஸ் டிப்ஸில் வந்து 32 பாயிண்ட் பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 10 பாயிண்ட் பார்க்க போகிறோம். 33வது பாயிண்ட்லேருந்து ஒரு 10 பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு பார்ட் மட்டும் தான் அதை பேலன்ஸ், அதாவது பார்ட் 6ஓட இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்சஸ் டிப்ஸோட அந்த ஒரு செஷன் என்னது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி பார்க்காதவங்க அந்த வீடியோ எல்லாமே பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அப்படியே கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்னது புரிய வரும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் வாங்க நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னையே கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் பார்ப்போம். ஸோ அதில் வந்து 33வது ஸ்டெப், அதான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். MLM சக்ஸஸ் வில் ஷோ அப் இஃப் யூ பிகம் மேக்னெட்டிக் பை ரிலாக்ஸிங் த ப்ராஸ்பெக்ட் அண்ட் பில்டிங் ஏ பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ நம்ம ஒரு கெஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸாக அந்த கெஸ்ட்டை வச்சுக்கணும். ஓகேங்களா, எடுக்கணும் ஒரு பதட்டமாக அப்படிலாம் என்றைக்குமே பண்ணாதீங்க. ஓகேங்களா, முடிஞ்சிருக்க உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அவங்கள என்ன பண்ணுங்கள், ஒரு கம்ஃபர்டபுளுக்கு கொண்டு வாங்க. அது அவங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ரொம்ப சையாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது, ரொம்ப பயப்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் வச்சுக்கோங்க அவங்கள. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். ஸோ பேசுகிறப்போ அவங்களோட லைஃப், அவங்களோட ட்ரீமை பற்றி என்ன பண்ணுங்கள், பேச வைங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட கொஸ்டின், உங்களோட கேள்வி எதாக இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை கொண்டு போங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு போகிறப்போ அவங்க பேசுவாங்களா, அப்போது நீங்கள் என்ன பண்ணால் உட்காந்து நல்லா லிசன் பண்ணணும். நீங்கள் அவங்க பேசுகிறத ஃபஸ்ட்டு எனக்கு காது கொடுத்து கேட்கணும். ஸோ இப்படி பண்ணுறப்போ என்ன பண்ண முடியும்னா, ஒரு பீப்புளை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அந்த பீப்புள் மேலே என்ன பண்ண முடியும், ஒரு உங்களுக்கு அந்த அவங்களுக்கு உங்கள் மேலே என்னது ஒரு ட்ரஸ்ட்டு கொண்டு வர முடியும். புரிஞ்சுங்களா? ஸோ அப்படி ட்ரஸ்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த கீழே இமேஜ் இருக்காங்க, இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சைடு ஐடியா இருக்குது, இந்த சைடு மணி இருக்குது. ஆனால் இந்த ஐடியாவையும் இந்த மணியை கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா ட்ரஸ்ட். கரெக்டுங்களா? அந்த ட்ரஸ்ட் உடஞ்சிருச்சுன்னா இந்த ஐடியா வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாது, மணியை ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நீஞ்சி தான் போகணும், அது கொஞ்சம் கஷ்டம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ என்னது, அந்த ட்ரஸ்ட்னா அந்த என்னது, அந்த பிரிட்ஜ். ஓகேங்களா, ஸோ அந்த பிரிட்ஜு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஐடியா வச்சு ஈஸியாக என்ன பண்ண முடியும், மணியை ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அந்த பிரிட்ஜு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களால் என்ன பண்ண முடியும், ஐடியா மட்டும் வச்சு மணி ஏர்ன் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த ட்ரஸ்ட்டை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பீப்புள் மத்தியில் உண்டாக்குங்க. ஓகேங்களா, இது வந்து 33வது ஸ்டெப். அண்ட் தென் 34 என்னன்னா, ஃபார் MLM சக்ஸஸ் மேக் த அப்ரோச் எ கொஸ்டின். ஸோ அப்ரோச் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்ரோச் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, மேபி அவங்களுக்கு க்யூரியாசிட்டி, எந்தூசியாசம், ஸோ இந்த இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். அது ஒரு சைடில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் அது பண்ணணும்னா, அப்ரோச்சில் வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் அப்ரோச் பண்ணணும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா, ஓ எப்படி பண்ணாங்க, ஸோ நான் எப்படி பண்ணுறது, ஸோ இது எங்கே இருக்குது, ஸோ யாரெல்லாம் பண்ணுறா, இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி உங்களோட அப்ரோச் இருக்கும். ஏன்னா அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா மட்டும்தான் அந்த அப்ரோச் சக்ஸஸில் இருக்கணும் இருக்கும். ஸோ ஓகேங்களா, இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், இது மாதிரி இருக்க ஒரு விஷயம் ஏர்ன் பண்ணுறது இருக்குது, ஏதோ பார்ட் டைம் பிஸ்னஸ் இருக்குது, ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அப்படி கேட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. ஸோ ஓகே, இப்போ நான் பிஸியாக இருக்கேன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி நான் அப்ரோச் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ கொஸ்டின் கேட்குற மாதிரி என்ன பண்ணுங்கள், அப்ரோச்சோ நீங்கள் பண்ண பாருங்கள். ஸோ இது வந்து 34th ஸ்டெப். அதான் 35th என்னன்னா, 80% ஆஃப் ஆல் சக்ஸஸ் இன் MLM சக்ஸஸ் இஸ் எனர்ஜி பட் நாட் ஹைப். அதாவது 80% ஆஃப் பீப்புள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எதனால் சக்ஸஸ் ஆடுறாங்கன்னா அவங்களோட இல்லை எனர்ஜி. எனர்ஜினா என்ன சொல்கிறாங்க, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பீப்புள், அன்சக்ஸஸ் பீப்புள்னு இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரிய வரும் உங்களுக்கு. ஸோ அவங்களோட எனர்ஜி, அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, அவங்களோட டெடிகேஷன், இதனால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. அவங்களோட ஹைப்னால யாருமே சக்ஸஸ் ஆகிறாங்க. அதுவும் நிறைய பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹைப்பை வச்சே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து அந்த லெவலில் இருக்கேன், புரிஞ்சுக்கலாம், அதை வச்சே ஒரு பீப்புளை ஜாயினிங் கொண்டு வரும்னு நினைப்பாங்க. அது மேபி அது வந்து நடக்காத விஷயம். உங்களோட ஸ்கில்லு, உங்களோட ஸ்பீச்சு, ஸோ இது மூலமாக தான் என்னாகும் இங்கே சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா, ஹைப்னால என்னது சக்ஸஸ் நடக்கவே நடக்காது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 36th பாயிண்ட் என்னன்னா, வித் MLM சக்ஸஸ் யூ மஸ்ட் நோ த கோல்டன் ரூல் ஆஃப்
கம்யூனிகேஷன் இன் எம்எல்எம் சக்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட என்ன பெட்டராக ஃபீல் பண்ணணும். அடுத்தது நீங்கள் சொல்கிறத கேட்குற அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் இருக்கணும். ஸோ இந்த ஃபீலிங்கில் எதை நம்ம சொல்கிறோன்னா வச்சுங்களேன், உங்களோட ஹோப்பு அண்டு ட்ரீம்ஸு, ஸோ அதாக இருக்கலாம். அப்படி இல்லை டவுட் அண்டு ஒரி. ஸோ இது எதாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு உங்களோட கம்யூனிகேஷனை நீங்கள் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நார்மலாக பிஸ்னஸ் வந்து என்னது ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, கேட்டிங் ஒரு பிஸ்னஸ் இன் எமோஷன் வித் த ரைட் எமோஷன். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த ரைட் டைமில் உங்கள் பிஸ்னஸ் நம்ம கண்டிப்பாக மூவ் ஆகும். உங்களோட கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆனால் 37th பாயிண்ட் என்ன, எம்எல்எம் சக்ஸஸ் இஸ் மோர் அபவுட் ஃபெயிலியர் தென் சக்ஸஸ். யா. ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும் சக்ஸஸ் வந்து எப்படி இருக்கணும். வாட் பீப்புள் திங்க் இட் லுக்ஸ் லைக், வாட் இட் ரியலி லுக்ஸ் லைக். ஸோ எல்லாருமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வர்றப்போ இப்படி தான் நினச்சி வர்றாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோ போகணுன்னா அப்படியே சக்ஸஸ் இருந்தாலும் மேபி அது கொஞ்சம் ஹார்டு தான், கஷ்டம் தான். ஆனால் சக்ஸஸ் எப்படி இருக்குன்னா இப்படி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ண முடியும், நம்ம சக்ஸஸ் அடைய முடியும். நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இருந்தால். ஸோ இன்றைக்கி இருக்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் அவங்க ஃபெயிலியரை பார்க்காம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகியிருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்மளே நிறையா சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ யூடியூப்பில் வீடியோ பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒரு சக்ஸஸில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபெயிலியரில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு சக்ஸஸாக அடையிறாங்க. ஸோ சேம் திங் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஃபெயிலியர்னா உங்களுக்கு என்ன ரிஜெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயினிங்கே வராமல் இருக்கலாம். ஸோ டீம் மூவ் ஆகாமல் இருக்கலாம். சில பேருக்கு ஒன் சைடு மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கலாம், ஒரு சைடு ஸ்டாப் ஆகிருக்கலாம். ஸோ இன்கம் வராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தாங்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணி நீங்கள் போகிறீங்களோ அப்போனா மட்டும் தான் உங்களால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், ஹோப் இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும் உங்கள் மேலே, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு வில் பவர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 38th பாயிண்ட் என்னன்னா, எம்எல்எம் சக்ஸஸ் இஸ் அபவுட் எ ரிவீட்டிங் ப்ரெசன்டேஷன் வித் எ மேக்னெட்டிக் ஸ்டோரி, கிரேட் ஸ்டோரி, கம்ப்ளீட்டிங் அண்ட் ரீச். அதாவது நீங்கள் இப்போ ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ எதோ பற்றியோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லிசன் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ஸ்டோரி, ஓகேங்களா, ஒரு ஸ்டோரியை அந்த பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் எல்லா ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நீங்கள் போய் ஒரு கெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க, ஸோ கொஸ்டின் கேட்குறீங்க, இப்போ இந்த ப்ராடக்ட்டோட இது என்ன அப்படின்னு கேட்குறப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால் அவங்களுக்கு ரிலேட்டடாக புரிகிற மாதிரி ஒரு ஸ்டோரியோட அந்த ப்ரெசன்டேஷனை கனெக்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் நான் ஸ்ட்ரைக் ஆகும். சம்திங் நீங்கள் சொன்ன விஷயம் ஸ்ட்ரைக் ஆகலைனாலும் அந்த ஸ்டோரி ஸ்ட்ரைக் ஆகும். அந்த ஸ்டோரி மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க, என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டோரியோட என்ன பண்ணுங்கள், எந்த விஷயம்னாலும் சொல்ல பாருங்கள். அது பீப்புள் மைண்டில் என்றைக்குனாலும் என்ன ஆகும், கண்டிப்பாக அது நிலைச்சு நிற்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க மறக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா. ஸோ அந்த 39th பாயிண்ட் என்ன, எம்எல்எம் சக்ஸஸ் இஸ் நாட் அபவுட் டம்பிங் பட் ப்ரெசென்டிங் ஒன் பைட் அட் எ டைம். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரக்கில் வந்து நம்ம வந்து கெஸ்ட்டை ரெப்பிட்டு அப்படியே நம்ம நாலேஜெலாம் ரெப்பிட்டு அப்படியே கொண்டு போய் கொட்டிட்டு வர்றது கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட எல்லாமே தெரியும், அந்த ட்ரக்கில் எல்லாமே ஏற்றிட்டு அப்படியே அந்த ட்ரக்கில் பார்த்தீங்களா, இப்போ மண் ஜல்லி ஏதாவது ஏற்றுனாங்கன்னா அப்படியே தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, கொட்டிட்டு மொத்தமாக வந்துடுவாங்க. உங்கள்கிட்டையும் அப்படி இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரக்கு மாதிரி மொத்தமாக கொட்டிட்டு வந்தீங்கன்னா அது கிடையாது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் ஒரு கெஸ்ட்டை என்றைக்குமே ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டாக 1 by 1 நீங்கள் என்ன பண்ணால் ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த கெஸ்ட்டுக்கு. 1 by 1 நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்தந்த லெவலுக்கு நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா A to Z கண்டிப்பாக அந்த கெஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், கெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, என்ன இந்த இடத்துல தேவை, என்ன சொன்னால் அவங்க அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வருவாங்க, அதை மட்டும் சொன்னால் போதும். கண்டிப்பாக நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டீங்கன்னா அந்த கெஸ்ட் வர மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன தேவையோ அதை மட்டும் என்ன கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ட்ரைனிங் எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு மீட்டிங்கில் நீங்கள் போய் ட்ரெயின் இருக்கீங்கன்னா என்னென்ன ட்ரைனிங் இருக்குன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சிருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லையா மேபி ஸ்க்ரீன்ஷாட்டு சம்திங் அதான் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 40th பாயிண்ட் என்ன, இன் எம்எல்எம் சக்ஸஸ் இன் யுவர் ப்ரெசன்டேஷன் யூஸ் வாட் வி கால் வேல்யூ பில்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது உங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, வெறும் பிஸ்னஸ் மோட்டிவோடு போகாமல் வெறும் மணி கிடைக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அதில் எப்படி இருக்குன்னா
இந்த இந்த உங்கள் ப்ரெசன்டேஷனில் இந்த பிஸ்னஸுக்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன கிடைக்கும் முதற்கொண்டு சொல்லணும். இதனால் யார் யார் பெனிஃபிட் ஆவாங்க அதையும் நீங்கள் என்ன பண்ண சொல்லணும். உங்களோட கெரியரை நான் அவங்க டெவலப் பண்ணுவோம். பார்ட் டைமில் உங்களால் ஒரு பிஸ்னஸ் இது பண்ண முடியும். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பண்ண முடியும். லீடர்ஷிப் ஸ்கில் கிடைக்கும். நிறையா டீம் மெம்பர்ஸ் கிடைப்பாங்க. நிறையா கான்டாக்ட் கிடைக்கும். உங்கள் ஃபேமிலி இது மூலமாக நீங்கள் என்ன பண்ண வெல் செட்டலாக மாற்ற முடியும். உங்கள் பேரண்ட்ஸை ரிட்டையர் பண்ண முடியும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ண முடியும். அவங்கள வேர்ல்டு டூர் அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணால் அவங்களுக்கும் அந்த ப்ரெசன்டேஷனில் எப்படி இருக்குன்னா அவங்களே அவங்க ஃபேமிலியும் ரிலேட் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட ப்ரெசன்டேஷன் இருக்கணும். எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்க முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசுவீங்களா, ஒரு இன்ட்ரோ கேட்பீங்க, அவங்கள பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களா, அதுலேயும் நீங்கள் அனலைஸ் பண்ணிடணும் அந்த பீப்புளுக்கு என்னென்ன தேவை எப்படி இருந்தால் ஓகேன்னு. ஸோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணால் ப்ரெசன்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதை சால்வ் பண்ணுற மாதிரியே உங்களோட ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக நான் ஒரு எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக அந்த ப்ரெசன்டேஷன் ஆகும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது இந்த பாயிண்ட்டை என்ன பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு 41 பாயிண்ட் என்னன்னா, MLM success is about doing a presentation that impacts people first, then informs them second. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி ஃபஸ்ட்டு என்னன்னா பீப்புளை இம்பேக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இம்பேக்ட் பண்ணால் எப்படி, உங்களோட ட்ரெஸ்ஸிங் கோலில் நீங்கள் இம்பேக்ட் பண்ணலாம், உங்களோட ஸ்டைலில் நீங்கள் இம்பாக்ட் பண்ணலாம், உங்களோட வாட்ச்சு, உங்களோட ஷூ, உங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், பாதி இம்பேக்ட் பண்ணலாம் அந்த பீப்புளை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவங்க உட்காரப்போ அவங்கள நீங்கள் வந்து வெல்கம் பண்ணுறதுல நீங்கள் இம்பேக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ உங்களோட அப்பீரியன்ஸ், ஸோ உங்களோட லுக், ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பீப்புளை இம்பேக்ட் பண்ணணும். இதை வச்சு இம்பேக்ட் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கெஸ்ட்டு வந்து உங்களோட அசோசியேட் வந்து கூப்பிட்டு போகிறாரு, இது மாதிரி என்னோட கெஸ்ட்டுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் இருக்குன்னு. அவர் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பார், யாரும் வராங்க. அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக போகலன்னு வச்சுங்களேன், ஏதோ நார்மலாக போனீங்கன்னா இவரை தான் இவ்வளோ பில்டப் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப என்ன ஆகும், ஸோ அந்த இடத்துல அவருக்கு அந்த லிசன் பண்ணுற மைண்ட் செட்டே இருக்காது. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கிறப்ப என்ன பண்ணலான்னா, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்களோட அப்பீரியன்ஸ் இதெல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் போய் நிற்கிறப்ப என்ன பண்ண முடியும், பெஸ்ட்டாக அவங்க இவரா சரி ஓகே அப்போ ஏதோ சொல்ல வர லிசன் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு அப்பீரியன்ஸ்லேயே நான் அவங்க இம்பேக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறதை என்ன பண்ணுவாங்க, செகண்டு கேட்பாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அப்போ தான் கேட்பாங்க. ஸோ இதுவும் ஒரு சக்ஸஸில் ஒரு பாயிண்ட் தான். அதான் 42 பாயிண்ட் என்னன்னா, MLM சக்ஸஸ் இஸ் நாட் அபவுட் யுவர் சக்ஸஸ். இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. MLM சக்ஸஸ் வந்து உங்களோட சக்ஸஸ் கிடையாது, உங்களால் மட்டும் அது சக்ஸஸ் ஆகவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களோட டீமோட சக்ஸஸும் இறங்கிருக்கு. ஏன்னா அவங்க சக்ஸஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களாலையும் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணால், ஒரு நல்ல ஒரு டெஸ்டிமோனியல் தெரிஞ்சுக்கிற ஒரு பெர்சனாக இருக்கணும். அந்த நல்ல ஒரு ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்ச ஒரு பெர்சனாக நம்ம மாறணும். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் உள்ள ஒரு பெர்சனாக நம்ம மாறணும். நல்ல ஒரு ஃபாலோ டேக்கராக உள்ள ஒரு பெர்சனாக நம்ம மாறணும். நல்ல ஒரு சேல்ஸ் க்ளோஸராக நம்ம என்ன பண்ண மாறணும். ஸோ இந்த மாதிரி மாறுறப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஆட்டோமேட்டிக்கலாக சக்ஸஸ் ஆக முடியும். நீங்களாகவே அப்படியே இருந்தீங்கன்னா, எதுவும் சேஞ்ச் பண்ணல, எதுவுமே நான் கற்றுக்கல, எதுவுமே லேர்ன் பண்ணிக்கல, எதுவுமே மாற்றலைன்னா உங்களால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியாது சார், டெவலப் பண்ணவே முடியாது, சக்ஸஸும் ஆகவே முடியாது. ஓகே, உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும், உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கணும். அது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். அந்த டெவலப் பண்ணிக்கிறத பார்த்து உங்கள் டீம்மேட்ஸ் டெவலப் பண்ணிக்கிறாங்க, அது மூலமாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே டெவலப் பண்ணாமல் இருந்தீங்க, டீம்மேட்ஸ் எதுவுமே டெவலப் பண்ண மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லேயே ஃபாலோ பண்ணி தென் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசுனா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டர். ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, என்ன டவுட்லாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ see you, bye. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.